எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னுடைய பேர் அழகுராஜ். ஸோ என்னுடைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டி. ஸோ இந்த சென்னை சாலியர் மகாசன சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக இருக்கிறேன். அதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு சமுதாயம் என்பது அங்கு உள்ள பொறுப்பான மக்களை வச்சு தான் அந்த சமுதாயம் முன்னேறுது. அதுபோல் நம்ம சென்னை சாலியர் சங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுப்பான தலைவர், ஒரு பொறுப்பான செயலாளர், ஒரு பொறுப்பான ஒரு பொருளாளர் இருக்க போய் நம்மளுடைய சங்கம் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஐயா திரு கழுசலிங்க ஐயா ஆரம்பித்து இது வரைக்கும் நாம் இந்த சங்கத்தை நடத்திட்டு வரோம்னா ஒரு பொறுப்பானவங்களை வச்சு தான். ஸோ ஒரு சமுதாயம் மேம்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா நாம் அந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்றி. அப்படித்தானே? எந்த ஒரு தனி மனிதனும் தனி மனிதனாக உயரவில்லை. யாருமே சரி, நான் படிச்சிருக்கேன், நான் அங்கே படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், நான் சம்பாதிச்சிருக்கேன், நான் பிஸ்னஸ் மேனு, நான் ஃப்ளைட்லேயே பறக்கிறேன் அப்படின்னா அவர் மட்டும் அவர் தனியாக உருவாகலை. அந்த சமுதாயமே சேர்ந்து தான் அவரை மேல் நோக்கி மேலே வர வச்சிருக்கு. நமக்கு நம்முடைய முதல் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அதுக்கு அடுத்தபடியாக நம்முடைய சொந்த பந்தங்கள், மாமா மச்சினை எல்லோரும் சேர்ந்து தான். அப்புறம் ஒரு தெருவு, அப்புறம் ஒரு ஊர், அப்புறம்தான் நீங்கள் எங்கேனாலும் நீங்கள் மேல் இடத்துக்கு நீங்கள் போக முடியும். புரிஞ்சுக்குங்க. ஸோ நம்மளுடைய சாலிய சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த முறையில் தான் நாம் இது வரைக்கும் வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்ம குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எப்படி கஷ்டப்படாமல் வாழணுமா, கஷ்டப்பட்டு வாழணுமா விரும்புகிறது? எல்லா ஜீவராசிகளும் இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் வாழ்கிறது தானே? அப்படித்தானே? அதில் மனுஷனும் ஒரு ஜீவராசி தானே. ஸோ நாமளும் நம்ம கஷ்டப்படாமல் வாழ்கிறது தான். நம்ம வந்துட்டு நம்மளுடைய இன்றைக்கி வந்து நம்மளுடைய கல்வி என்ன சொல்லிக் கொடுக்குது? வயிற்று பிழப்புக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குது. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் உயர் கல்வி படித்தீங்களா, கண்டிப்பாக நல்ல ஒரு போஸ்டிங்கு, நல்ல ஒரு ஜாப்பு, நல்ல ஒரு சேலரி, நல்ல ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காருவீங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஒரு வழிமுறைகளையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்பற்றணும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு எச்சம்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மிச்ச சொத்தத்தை நாம் வந்து அதை பாதுகாக்கணும். நம்முடைய பாரம்பரியம் மிகப்பெரிய பாரம்பரியம் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இன்றைக்கி நான் எடுக்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா கர்மயோகம். இந்த கர்மயோகத்தை பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா 3வது சாப்டரில் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அப்போ ஏற்கனவே அந்த கர்மயோகம் முன்னாடி இருக்க போய் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து சொன்னார் அப்படிங்கிறது அது வேறு விஷயம். அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ ஏற்கனவே இந்த உலகத்தில் நடந்ததை வச்சு தான் அவர் எடுத்து சொல்ல முடியும். வந்து பார்த்திங்க அப்படித்தானே? ஒரு பொருள் ஒரு பொருள் உருவாகிருக்குன்னா அந்த பொருளுக்கு ஒரு ஆள் வேணும். அதே மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்து ஏற்கனவே அது அனுபவப்பட்டால் தான் நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. அப்படித்தானே? நம்ம ஏற்கனவே நம்ம இந்த ஆளில் வந்து பார்த்துருக்குறோம், சரியை பார்த்துருக்குறோம், சரிங்களா? கிரியை பார்த்துருக்குறோம், அப்புறம் யோகம் பார்த்துருக்குறோம், அப்புறம் ஞானம் பார்த்துருக்கோம். ஸோ சரியை நான் ஏற்கனவே பக்தி யோகத்தை பற்றி இங்கே நான் எடுத்துருக்கிறேன். இதே சாலியறதில் வந்து பக்தி யோகம், பக்தினா என்ன அப்படிங்கிறது, இன்றைக்கி பக்தி வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு விஞ்ஞானம் மிகுந்ததாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த இதே வகுப்பிலே இங்கே எடுத்துருக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ சரியை முழுக்க 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 இறைவனை சார்ந்தது பக்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இறைவன் மீது நான் ஏற்கனவே போன மாதம் எடுத்திருந்தேன், ஆறா பற்றி எடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஒரு மனிதனுடைய ஆறா வந்து எந்த லெவலில் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குதோ அந்த லெவலுக்கு தான் உள்ளேயும் வேலை செய்யும் அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த அன்பு செலுத்த 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 உங்களுடைய ஆறா அதிகமாகும். நான் போன மாதம் மீட்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துகிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ உங்களுடைய ஆறாக்கள் வந்து நல்லா வலுப்பெற்று நீங்கள் எங்கே போனாலும் பிரகாசமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான். புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த சரிகைக்கு மிக முக்கிய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு.
அப்படித்தானே? போன மாதம் நான் எடுத்தேன், கடவுள் மீது வைக்கின்ற அன்புக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்தி, தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கின்ற பாசம், காதலன் தன்னுடைய காதல் அன்பு வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காதல். ஸோ இந்த அன்புங்கிறது ஒவ்வொரு இடமும் வேறு வேறு இடத்துக்கும் மாறும். அதே மாதிரி கிரியை, இந்த கிரியை தான் கர்மா. அடுத்த யோகம் பார்த்திங்கன்னா இந்த கிரியை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கர்மா சரியை. அதாவது ஒரு மனிதன் 4 வழிகளில் இறைநிலையை அடையலாம் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் கூற்று. அதில் ஒன்று சரியை பார்த்தோம். சரியில் சரியை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் எடுத்துருக்கிறேன். சரியில் சரியை அடியார்களை நாம் வந்து வணங்குவது. சரியைங்கிறது ஆண்டவனை நேரடியாக வணங்குவது. சரியில் சரியை அடியார்களை நாம் நம்ம ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை வணங்குறவங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் சரியையில் சரியை வழிபாடு. புரிஞ்சுக்கங்க. இப்போ கிரியை வந்திருக்கோம். இந்த கிரியை கர்மா அப்படிங்கிறது பார்த்தோன்னா சரி அன்பு செலுத்துறது மட்டும் பத்தாதுடா, அடுத்து இந்த கிரியைக்கு முக்கியமான ஒரு பேஸ் கோர் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதுதான் நன்றியுணர்வுன்னு பேர். இந்த நன்றியுணர்வு இல்லை அப்படின்னா கிரியை பண்ண முடியாது. கிரியை அப்படிங்கிறது ஒரு செயலை செய்யுது, அப்படித்தானே? ஸோ நமக்கு எல்லா இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜீவராசிகளுக்கும் பசி, தாகம், தூக்கம் எல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாரும் வேண்டுதல் அதுதானே. சரியான நேரத்தில் நமக்கு சாப்பிடணும், அப்படித்தானே? சரியான நீர் சாப்பிடணும், நல்ல சுத்தமான காற்று வேணும், நல்ல குடும்ப சூழ்நிலைகள் வேணும், மன அமைதி வேணும், அப்படித்தானே? அந்த இதை நோக்கித்தானே போயிட்டுருக்கோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த நன்றியுணர்வு இல்லை அப்படின்னா இந்த கர்ம யோகம் பண்ண இயலாது. யோகம்னா முதல் அதை புரிஞ்சுக்கணும். யோகம்னா என்ன சொல்லுங்கள்? யோகம்னா என்ன? லாட்டரி சீட்டு அடித்தா யோகம், ஷேர் மார்க்கெட்டில் படித்தா யோகம், அப்படித்தானே? யோகம் அப்படிங்கிறது எதிர்பார்க்காமல் வருது. அது முதல் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் எதிர்பார்க்கலைன்னா அதுக்கு பேர் யோகம். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது. நீ கர்மாவே சரியாக செய்தையானால் யோகம் நீ எதிர்பார்த்த நேரத்துலையும் எதிர்பார்க்காத நேரத்துலையும் வரும்னு அர்த்தம். அது முதல் புரிஞ்சுக்கங்க. யோகம்னா எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியது. கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிப்பாருன்னா, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னார். அப்படித்தானே? கரெக்டாக இல்லையா? அவர் சரியாக சொல்லியிருக்காரா இல்லையா? என்ன சார், நான் வேலைக்கு போகிறேன், நான் ஒரு வாத்தியார் வேலை, இல்லை ஒரு இன்ஜினியர் வேலை, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை, ஒரு டாக்டரு, நான் எனக்கு சம்பளம் வந்தால் தான் நான் என் கடமையை செய்ய முடியும். இதுதானே என்ன, இது பேசிக் தானே எல்லாருக்கும் உள்ள இதுதானே சார், கரெக்டாக இல்லையா? நான் பலனை எதிர்பார்க்காம நான் பாட்டு கம்பெனிக்கு தானே போய்ட்டு அந்த மாத சம்பளம் போடாமல் தான் நான் அங்கே போவேண்ணா, போக மாட்டோம் இல்லையா? போவோம்மா, நமக்கே சரி, யாருக்குமே சரி, சரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது, யாரோ ஒருத்தரை குடி வச்சுட்டு நம்ம வந்துடுவோம்மா, நமக்கு பணம் வேணும் இல்லையா? அப்போ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு அவர் சொல்கிறாரு, அப்படித்தானே? அப்போ கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காதேன்னு சொன்னால் அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சுமத்தை வைக்காமல் அவர் அந்த வார்த்தை சொல்லியிருப்பாரா? சொல்லுங்கள். ஒரு சூட்சுமமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லாமல், அவர் இல்லாமல் அந்த வார்த்தையை அவர் சொல்ல மாட்டார். டேய், இந்த உலகத்தில் நீ வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் உண்டு, இல்லைன்னு கிடையவே கிடையாது. அது முதல் புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இங்கே உழைப்பில், நீ இங்கே உழைப்பு போட்டுட்டு எனக்கு சம்பளம் வரல, இன்னொரு இடத்துல சத்தியமாக அதுக்கு உங்களுக்கு உழைப்புக்கு கூலி வந்துடும், வேறு வகையில் வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சார், நான் இங்கே வேலை பார்த்தேன், எனக்கு 10,000 தான் சம்பளம் கொடுத்தான், இதுக்கு 10,000க்கு நான் அவன் 1 லட்ச ரூபாய்க்கு என்னை வேலை வாங்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இன்னொரு இடத்துல போனீங்கன்னா அந்த இது வந்து சேரும். அப்போ கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்னா அப்போ ஏதாவது ஒரு சூட்சுமம் இல்லாமல் அவர் சொல்லியிருக்க மாட்டார். நாம் இப்போ எல்லாருமே கரெக்டாக கடமை செய்கிறோமா? நாம் எல்லாருமே இதை கரெக்டாக கடமையை செய்கிறோமா? அது மாதிரி தான் புரிஞ்சு, அதுக்கு மாதிரி வாங்க, அதுக்கப்புறம் அவர் செய்கிற அவர் வார்த்தைக்கு போகலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம முன்னோர்கள், அந்த நம்ம சாலிய பெருமக்கள் அவர்கள் கடமையை சரியாக செய்தார்களா இல்லையா? அவர்கள் நெசவு தொழில் தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
நெசவு நெய்வாங்க, அதை பண்ணுவாங்க. ஊட நூல் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். 60ஆம் நம்பர்னா 60ஆம் நம்பர், 40ஆம் நம்பர்னா 40ஆம் நம்பர், இதில் கலக்க மாட்டாங்க. கரெக்டாக இல்லையா? கலந்தாச்சுன்னா அங்கே மடி வர வைக்க மாட்டாங்க. அப்போ அவர்கள் தங்களுடைய வேலையை செம்மையாக செழுமையாக செய்தார். அது முதல் புரிஞ்சுக்குங்க. ஒரு சீலை நெய்யணும் அப்படின்னா அதில் எவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும், எவ்வளோ ஆச்சு, என்ன கால்குலேஷன்ஸ் ப்ராப்பராக பண்ணித்தானே அந்த சீலையை நெய்து ஒரு சாதாரண காட்டன் சீலையிலேருந்து ஒரு பட்டுப்புடவை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கடமையை சரியாக செய்யலைன்னா இன்றைக்கி இந்த ட்ரெஸ் கிடச்சிருக்குமா? சரியான இன்றைக்கி காஞ்சிபுரம் போய் எங்கெங்கேருந்தோ இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் காஞ்சிபுரம், நம்முடைய மக்கள் எல்லாமே நெய் தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னது? அவங்கள் கடமையை சரியாக செஞ்சதுனால தான். நீங்கள் உங்கள் கடமையை மட்டும் செய்யுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை மேலே கொண்டு போயிடும். எந்த விதமான இது பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கடமையே செய்ய மாட்டேங்கிறோம், எனக்கு பேரும் புகழும் வேணும்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? நான் வேலையே செய்ய மாட்டேன், நான் வேர்ல்டு வைடாக நான் வந்துட்டு போயாகணும். நான் வேலையே செய்ய மாட்டேன், எனக்கு லாட்ரியில் வந்து விழணும். கடவுள்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருந்தேன், சுவாமி எனக்கு லாட்ரியில் விழணும், லாட்ரி விழணும். லாட்ரி டேட்டும் வந்துருச்சு. இன்றைக்கி குழுக்கள், இன்றைக்கி வேண்டி கோயிலே கிடக்குறான். மறுநாள் காலையில் பேப்பரை பார்க்குறேன், நம்பர் தேடி பார்க்குறாரு, நம்பர் இல்லை. மறுநாள் இவர் பேர் பேப்பரில் வரும்னு பார்த்தாரு, இல்லை. கடவுள் நேரம் வந்தார், ஒரு மிதித்தார். முதல் சீட்டு வாங்கினியான்னு கேட்டார். சீட்டே வாங்கலாம், சீட்டே வாங்க. நம்ம இல்லை, அது கதைக்காக இல்லை சார், நம்ம வாழ்க்கையிலையும் அப்படித்தான் நம்ம செஞ்சிட்ருக்குறோம். நாம் வேலையே செய்ய மாட்டோம், ஆனால் எனக்கு பேரும் புகழும் எல்லாம் வரணும் இல்லைங்களா? இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்களா, இந்த தள்ளு 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 பின்னாடி ஒருத்தன் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பான். வந்து பார்த்தீங்கன்னா அப்படித்தான் நாம் இருக்கிறோம். எவனோ ஒருத்தன் வேலை பார்த்து கொடுக்கட்டும், எனக்கு நான் சம்பாதிச்சு நான் அந்த இடத்துல நான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அதனால் சொல்கிறேன், நான் வந்துட்டு யாரோ ஒருத்தர் உழைப்பில் இவர் பேர் வாங்கிட்டு போயிடுவார். அது நிலைக்குமா? சத்தியமாக நிலைக்காது, சத்தியமாக நிலைக்காது. அப்போ நன்றியுணர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையில் யார் யாருக்கு நன்றி செய்யணும் ஒரு லிஸ்ட்டு வேணும்ல, வேணுமா வேண்டாமா? யார் யாருக்கு சார் நான் யாருக்கு தான் நான் நன்றி சொல்கிறது, யாருக்கு தான் நான் என்ன தான் பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே. நன்றி சொல்லணும் அப்படின்னா நான் யாருக்கு நன்றி சொல்கிறது? அதுக்கு தான் நம் முன்னோர்கள் எல்லாருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வழிபாட்டு முறையில் எல்லாத்தையுமே நன்றியுணர்வோடு கொண்டு போயிட்டாங்க. நன்றி நீ தனியாக நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைப்பா. நீ உங்களுடைய குலதெய்வமோ அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ நீ வழிபட்டு நீ அவர்களுக்கு எந்த படையலோ இல்லை ஏதோ ஒன்று செய்தாலே அது ஒரு நன்றியுணர்வா. இப்போ நம்ம தைப்பொங்கல் கொண்டாடுறோம், யாருக்கு நன்றி சொல்கிறோம்? சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறோம், அப்படித்தானே? கரெக்டாக இல்லையா? சூரிய பகவானுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? அன்றைக்கி வந்து நன்றி செலுத்துகிற நாள் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் திருவிழாக்கள்லாம் நடத்துகிறாங்களா? அவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவீங்களா? வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவாங்க இல்லையா? கரெக்டாக இல்லையா? வீட்டில் வச்சு சாமி கும்பிடுறது யாருக்கு? நம்மளுடைய முன்னோர்கள். எங்களுக்கு நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம் அப்படின்னா இங்கே இல்லாட்டி நாங்கள் இல்லை, அதனால் எங்களால் முடிஞ்ச அந்த ஒரு படையெல்லாம் ஏதோ ஒன்று போட்டு சாமி கும்பிட்றீங்களா? இல்லை. வீட்டில் இன்றைக்கி ஒரு கல்யாணம்னா நம்ம ஒரு சாமி கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து எல்லாம் ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாய்க்கிறோம். தெய்வம் இருக்குது இல்லை, அது வேறு விஷயம். இந்த கர்மயோகம் பண்ணலை அப்படி இந்த நன்றி உணர்வு இல்லைன்னா நம்ம எந்த திருவிழாவோ எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாது. அப்போ பாவ செயல்கள் எங்கே அதிகமாக எப்படி அதிகமாக வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே அதிகமாக வரும்? பணம் சம்பாதிக்கிறது தான் பாவ செயல்கள் அதிகமாக வரும். பொருளீட்டுவதனால தான் உங்களுக்கு அதிக பாவம் வறுமையை ஒழிய வேறு எந்த செயலாலும் பாவங்கள் வராது அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம பொருளை ஈட்டுதே நான் என்ன தப்பான்னு கேட்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் இன்னும் அதிகமாக பொருளை ஈட்டினா எனக்கு என்ன தப்பா இல்லையா? கரெக்டாக இல்லையா? நான் பொருள் என்னோட குடும்பத்துக்கு நான் பொருள் ஈட்டு தப்பா? கரெக்டு தானே? கரெக்டாக இல்லையா? சரிதானே? என் குடும்பத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன், நான் பொருளை ஈட்டுறேன், கரெக்டாக இல்லையா? அப்போ இந்த பாவ செயல்கள் சேராத அளவுக்கு நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதாவது கொலை செய்யாதே, 5 பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. கொலை செய்யாத,
அப்புறம் கொள்ளையடிக்காத, அப்புறம் கற்பழிப்பு, அதான் பஞ்சமா பாதகங்கள் சொல்லுங்க, கற்பழிப்பு, அப்புறம் கொலை, கொள்ளை, திருட்டு, கல் உண்ணாமை, அடுத்து வந்து என்னது குடி. இந்த 4 பாவம். இந்த 4ம் பஞ்சமா பாதம்னா 5. இதில் 4 தான் எழுதியிருக்கேன். அதான் காமம் இங்கே எழுதிட்டேன். இந்த 5ஆவதுன்னா நீங்கள் அது தேர்வீங்க. இந்த 4 பழக்கம் உள்ளவன்ட்ட நட்பு வச்சுருந்தாலும் அது ஒரு பாவம்னு சொல்கிறாங்க. வஞ்சகம்னா அது கூட சேர்றது, அவன் கூட சேர்க்கிறதா வஞ்சகம் அப்படிங்கிறது, அவன் கூட சேர்க்கிறது. இந்த அந்த 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 பாவங்கள் செய்கிறான் இல்லையா, இந்த பாவங்கள் செய்கிறவங்க கூட நீங்கள் சேர்ந்தாலே அது ஒரு பாவம்னு சொல்கிறாங்க. என்ன கூட நட்பு கேடில் தான் முடியும். இந்த 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 இதில் நீங்கள் கொலை செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் கூட நண்பர்களை வச்சுக்கோங்க, அவன் கொலை செஞ்சுட்டு உன் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான்னு என்ன பண்ணுவான், உங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவான். அப்படி தானே? திருட்டு பண்ணீங்க, அவன் உங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான், என்ன செய்வான், உங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பிடிச்சிங்க. ஸோ நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய நட்பு, நம்மளுடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சாலிய பெருமக்கள் எந்த ஒரு தவறான ஒரு செயல்களுக்கும் போனதே இல்லை. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சத்திரப்பட்டி, அங்கே திருவிழா, மிகப்பெரிய திருவிழா நடக்கும், போலீஸ் பாதுகாப்பே தேவையில்லை அவங்களுக்கு அப்படிம்பாங்க. ஏன்னா அங்கே சண்டை சச்சரவே வராது. கிட்டத்தட்ட லட்சம் ஜனம் கூடுவாங்க, லட்சம் ஜனம் கூடுவாங்க. சண்டை சச்சரவு இம்மியால் கூட நீங்கள் ஒரு ஒரு இது கூட நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் நம்ம மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்தாங்க, நம்ம மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நம்ம ஜாதியில் அந்த அளவுக்கு பெரிய கொலையோ கொள்ளையோ ஏதோ பண்ணிவிட்டு பெருசாக இதில் இருக்காங்கன்னு? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. மிக மிக நேர்மையாக நேர்த்தியாக வாழ்க்கையை நடத்தினவங்க. அவங்க செய்த கொஞ்சம் நெஞ்ச புண்ணியம் தான் நாம் இந்த நிலைக்கு இருக்கிறோம். அது புரிஞ்சுக்குங்க. நம்ம குழந்தைகள் இன்றைக்கும் நல்ல மேல்நிலைக்கு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைங்க புக்கை தொட்டாலே போதும். ஏன்னா நம்மளுடைய தொழில் அந்த மாதிரி தொழில், நம்மளுடைய தொழில் மிக 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 நயமிக்க தொழில். ஒவ்வொரு ஊடையும் எண்ணி 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 பார்த்தது. நம்மளுடைய ஜீன்லேயே கால்குலேஷன்ஸ் இருக்குது. கால்குலேஷன் நம்ம ஜீன்லேயே இருக்குது. நம்ம பிள்ளைங்க லேசாக புக்கை தொட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாமே வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அதெல்லாம் தோற்று போயிடும். இன்றைக்கி உள்ள டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க, சாரீஸில் உள்ள டிசைன்லாம் நீங்கள் போய் பாருங்கள், எப்படி பின்னுறாங்கன்னு உங்களுக்கே தெரியாது. இன்றைக்கி பட்டு புடவையெல்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த மூளையை அவ்வளவு யூஸ் பண்ணி நம்மளுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு இதுவும். தென் நெக்ஸ்ட்டு அதனுடைய ஒவ்வொரு வேலைகளையும் தன்னுடைய கடமை தவறாது செய்திருக்கிறாங்க. கொஞ்சம் கூட ஒரு 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 கலப்பு இல்லாமல், இல்லை நமக்கு இல்லை இன்னொருத்தங்களுக்கு அப்படி போக, இந்த சாரியை நாம் உடுத்துறதில்ல, இன்னொருத்தங்கனாலும் தான் உடுத்த எப்படி இது பண்ணுவானோ அதே மாதிரியே தான் நெய்து அவங்க நம்ம வந்து சாரீஸ் கொடுத்துருக்குறோம், வேஷ்டி கொடுத்துருக்குறோம், துண்டு கொடுத்துருக்குறோம். அப்போ இந்த கர்மயோகம் பண்ணால் நாம் என்னென்னலாம் செய்யலாம், யார் யாருக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா விருந்து. இன்றைக்கி விருந்தாளி வந்தாலே ஃபோனை போட்டு நம்ம வெளியே கிளம்பிடுறோம் இல்லையா? இன்றைக்கி விருந்தாளி வர்றாங்க அப்படின்னாலே நாங்கள் இன்றைக்கி ஊரில் இல்லை சார், நீங்கள் நாளைக்கு வாங்க, அப்புறம் இன்னொன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ விருந்து முக்கியம். ஸோ அவ்வளோ நம்மளுடைய கலாச்சாரத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஊரோட வச்சு நம்ம வந்து கூப்பிடுவோம், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் வச்சு நம்ம வந்து கூப்பிடுவோம். வந்து பார்த்திங்கன்னா விருந்து முதல்ல அதில் முக்கியம். அதாவது தான் சம்பாதத்தில் ஒரு பாகத்தை கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும். அங்கே தான் நன்றி உணர்வு வந்து நிற்குது. அப்போ விருந்து அப்படின்னா நம்ம மட்டும் சாப்பிட்டா போதுமா? நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நம்ம வளர்த்தவங்களை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அனாதாசிரமோ நீங்கள் வேறு எங்கே கொண்டு கொடுங்க, அது வேறு விஷயம். இன்றைக்கி அதுக்கு உதவி செய்ய எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஊரில் அக்கா தம்பச்சி சித்தப்பா சித்தி அவங்கெல்லாம் இன்றைக்கி வறுமையில் இருக்கிறாங்க.
நீங்கள் இன்றைக்கி மெட்ராஸில் சோஃபிஸ்டிகேட்டாக நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி சாப்பாடு இல்லாதவங்களும் நம்ம சொந்தக்காரங்கிறாங்க. இன்றைக்கி அவங்க பையனை எப்படி நம்ம மேல்நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டுருக்குறாங்க. எங்கே கொண்டு போய் சேர்க்கறது, எங்கே கொண்டு போய் பண்ணுறது அப்படிங்க தெரியாமல் இன்னும் இருக்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி கல்வி கற்றுருக்குறோம், நம்ம இங்கே வந்து உட்காந்துக்கிட்டோம். ஒருத்தர்கிட்ட கேட்க நான் ஊருக்கு போய் பல வருஷம் ஆச்சு அப்படிங்கிறார். அப்போ அங்கே உள்ள நிலைமை எப்படி தெரியும் அவருக்கு? வந்து யோசிச்சு பாருங்கள். நான் ஊருக்கு போய் பல வருஷங்களாச்சு, பல மாதங்களாச்சு அப்படிங்கிற, பல வருஷங்களாச்சுங்கிறாங்க. எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன அங்கே வேலை சார்? உங்களை எல்லாமே வளர்த்தது அங்கே பட்டி சுந்தராண்டியவரும் ஆண்டிப்பட்டி அருப்புக்கோட்டை எல்லாத்துலேயுமே வளர்த்தவங்க அங்கே இருக்கிறாங்க. நீங்கள் இங்கே சோஃபிஸ்டிகேட்டாக வளர்ந்தால் மட்டும் போதாது. நம்ம அங்கே குலதெய்வம் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறாங்க. நான் இங்கே இருக்கிற எல்லா இதையும் கும்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வழிபாட்டு முறையே அதுக்கு தானே. இப்போ கோயில் வரி போடுவாங்க இல்லையா? எல்லா கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரி போடுவாங்க. அது என்ன வரி? தர்ம வரி சார். அதெல்லாம் சார் நான் கோயிலுக்கு 1000 ரூபா கொண்டு போய் கொடுக்கேன் சார், சாப்பிட்றேன். நான் 1000 ரூபாய் சாப்பிடுவேண்ணா? நான் 1000 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா என்னால்? அங்கே ஒரு இலை சாப்பிட என்னால் சாப்பிட முடியும். அப்போ வரி கட்ட முடியாமல் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக வரி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றது தானே, எல்லாருமே அந்த கோயிலில் வந்து சாப்பிடத்தானே. உணவு முக்கியம். அதில் தான் முதல்ல விருந்தை வச்சாங்க. விருந்து. அப்போ விருந்து அப்படின்னா தெரியாதவங்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து அழைச்சி வந்து வைக்கிறது விருந்து. ஒக்கல்னா நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி சாப்பிட்ருக்கானா அதை கவனிச்சிருக்கோமா? நம்ம சாப்பிட்டாங்களாவே நம்ம ஃபோனில் கேட்குறதே கிடையாது. ரொம்ப ரேராக ஒரு சில பேர் சாப்பிட்டீங்களா ஏன்னு கேட்போம் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? சாப்பிட்டாங்களான்னு கூட நம்ம கேட்குறது கிடையாது. விருந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கல் அப்படின்னா நம்ம கூட பிறந்தவங்க, மாமா மச்சினை அண்ணன் தம்பி, அவங்க வீட்டில் சாப்பாடு மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் யாராவது இருக்காங்களா, முன்னேற துடிச்சிட்ருக்குறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்கிறோமா, அது நம்ம ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சொன்னார் அவர், கல்வி சொன்னார். இன்றைக்கி கல்வி கற்கிறதுக்கு எவ்வளோ பேர் இன்றைக்கி திண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்கிறதுக்கு எல்லாம் திண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதை நான் போன மீட்டிங்கில் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிறேன். திருவத்தூர் சாலியர் சங்கம் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. கல்வி கற்கிறவங்கள கல்வி கற்க வச்சிட்ருக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த பப்ளிக்கு நீங்கள் செல்வி சரி செய்ய உங்கள் சொந்த பந்தங்களில் பாருங்கள். சொந்த பந்தங்களில் பாருங்கள். அது முக்கியம். அதுக்கப்புறம் தாய் தகப்பனார் அப்படியே ரவுண்ட் அடித்து பக்கத்துலேயே வர்றாங்க. விருந்து, அப்புறம் மாமா மச்சினா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனார். இப்போ தாய் தகப்பனாரை இன்றைக்கி நம்ம எங்கே கொண்டே சேர்த்துட்ருக்குறோம்? ஹோமில் கொண்டே சேர்த்துட்ருக்கோம். தாய் தகப்பனாரை வயசாகி போச்சுன்னா ஹோமில் கொண்டு போய் சேர்த்துட்ருக்குறோம். எப்படா இவங்களை கொண்டு போய் தள்ளி விடலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் அவங்கள கவனிங்க. அது பக்கத்தில் கொண்டு வராது. அவங்கள கவனிங்க. அவங்களுக்கு நன்றி உணர்வு. அவங்க 3 வேளை சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா இன்றைக்கி கவனிக்க கூட ஆள்கள் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி பணம் கூட அனுப்ப மாட்டேங்கிறான். அவன் எங்கேயோ இருக்கிறான், அது இனிமேல் எங்கேயோ இருக்கிறான். ரொம்ப சிரமமாக இருக்குது. இன்னும் ரொம்ப கேவலம். ஒரு நல்ல தொழிலதிபர் அவர் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இலவச சாப்பாடு சாப்பிட்டுருக்குறாங்க. நாங்கள் எங்கள் ஊரில் நிறைய இடங்களில் இலவச சாப்பாடு போட்டுட்ருக்குறாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வயிற்ற கழுவிட்டு இருக்கிறாங்க. நீ கார் வச்சு என்ன, பங்களா வச்சு என்ன இது வச்சு என்ன பிரயோசனம்? யோசிச்சு பாரு. அப்போ நன்றி உணர்வு நம்ம எங்கே வாழ்ந்துட்டுருக்குறோம் பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் அந்த கர்மயோகம் பண்ண முடியுமா அப்படின்னா கர்மயோகம் சத்தியமாக பண்ண முடியாது. நன்றி உணர்வு இல்லைன்னா சத்தியமாக நம்ம கர்மயோகம் பண்ணவே முடியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் தென்புலத்தார் சொல்லுவாங்க. தென்புலத்தாருக்குள்ள கடமையை செய்யணும், கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னோர்களுக்கு சிராத்த திதி கொடுத்தோமா இல்லையா? முன்னாடி நல்லா கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருது நாளை கழிச்சு மகாலய பட்சம் அமாவாசை வருது. நம்ம ஜாதியில் மட்டும்தான் நோன்பு அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடிட்டுருக்குறோம். இன்னமும் கொண்டாடிட்டுருக்குறாங்க. நோன்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வருஷத்துக்கு ஒரு தான் இட்லி தோசையே பார்க்க முடியுமா சொல்லுவாங்க. நோன்புக்கு தான்
இந்த வர்ற மகாலயபட்ச அமாவாசைக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை இட்லி தோசையே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் பார்த்தது நீங்கள் பார்த்தது எல்லாமே கார்த்திகைக்கு பார்த்துருப்பீங்க. கார்த்திகைக்கு இட்லி தோசை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி இட்லி தோசை அது வேறு விஷயம் வச்சுங்க. இன்றைக்கி அது இல்லைன்னா வாழ்க்கையே ஓட மாட்டேங்க. அப்போ வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கள் முன்னோர்களுக்கு சிரார்த்த திதிகளே பண்ணினாங்க. இந்த மகாலய பட்சத்தில் அப்போ அந்த காலத்துலலாம் காலண்டரோ இல்லை மற்ற இதுகளோ எதுவுமே கிடையாது. திதி என்ன திதி எந்த மாதம் எந்த இதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ரொம்ப ரேர், ரொம்ப படித்தவங்கள ரொம்ப ரேர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா காமனாக ஒரு டேட் மகாலயபட்ச அமாவாசையில் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திதி திருப்பண காரியங்கள்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் திதி பைக்கும்போது பிண்டம் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 4 பிண்டம் வைப்பாங்க. 4 பிண்டம் வைப்பாங்க. மொதல் பிண்டம் தாத்தா பாட்டி, அதை 21 தலைமுறைக்கு மொதல் வைப்பாங்க. 2வது தாத்தா பாட்டிக்கு வைப்பாங்க. 3வது அப்பா அம்மா வைப்பாங்க. 4வது பிண்டம் ஒன்று வைப்பாங்க. யாருக்கு தெரியுமா? நீங்கள் வளர்ந்து ஆளானவர்கள் யாராவது, அதாவது உங்களை சின்ன வயசுலேருந்து உங்களை தூக்கி வளர்த்துருப்பாங்க, உங்களை கொண்டாடி இருப்பாங்க, உங்கள் ஆசிரியராக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆயாவாக இருக்கட்டும், யாராவதாக இருக்கட்டும், அவர்கள் இறந்திருந்தால் அவர்களுக்கும் அந்த இது போகணும். பாருங்கள், நம்ம நன்றி உணர்வு தென்புலத்தாரில் ரொம்ப அதிகமாக கொண்டாடி இருப்பாங்க. அப்போ அந்த கர்ம காரியங்களை நாம் சரியாக செய்தோமையானால் நம்மளுடைய சந்ததி வளரும். இன்றைக்கி நீங்கள் ஜோசியக்காரங்கிட்ட போனீங்கன்னா சொல்கிறான், தீதி தர்ப்பணம் கொடுத்துருக்கீங்களா, குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா அப்படின்லாம் கேட்குறானா இல்லையா? இன்றைக்கி ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை, உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண முடியாது, அது பண்ணாது. நீங்கள் என்ன பறந்துட்டீங்க, உங்கள் ஜாதகத்தை எழுத முடியாது. நீங்கள் சரியாக அந்த வழியே பண்ணலைன்னா உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகளுடைய ஜாதகத்தை இறைவன் மாற்ற முடியும், உங்கள் ஜாதகத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் செய்கிற கர்மாக்கள் மூலமாக உங்களுடைய குழந்தைகள் நன்னிலைக்கு வரும். நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பாருங்கள், நீங்கள் தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். நான் வந்துட்டு ரொம்ப சம்பாதிச்சிட்டேன், அப்போ கொள்ளையடிச்சா தான் நான் சம்பாதிச்சுன்னு அர்த்தமா? கொள்ளையடிச்சா தான் உண்டா? நான் கொள்ளை தான் அடிக்கலையே, அப்படித்தானே நம்ம சொல்கிறோம், அப்படித்தானே சொல்கிறோம், கொள்ளை தான் நான் அடிக்கலையே. அளவுக்கு அதிகமாக ஒரு பொருளின் விலையை நிர்ணயம் பண்ணும் கொள்ளைக்காரனே. நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு சீலையை நெய்தாங்க அப்படின்னா 500 ரூபா இல்லை 1000 ரூபா, அதுக்கு மேலே அந்த ரா மெட்டீரியல் ப்ளஸ் அந்த உழைப்பு ரெண்டுக்கு தான் அவங்க மெட்டீரியல் போடும், அந்த காஸ்ட்டை வச்சு போட்டு விற்றுருப்பாங்க. கொஞ்சம் உழைப்பு, இந்த ரா மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி உள்ள ரகங்களுக்கும் இல்லை அங்கே நம்ம ஜவுளி கடையில் உள்ள ரேட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லை அந்த அளவுக்கு. அப்போ ஒரு 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 விலையை நாம் ஒரு பொருளை நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னா நாம் ஓரளவுக்கு தான் நம்ம நிர்ணயம் பண்ணணும். எனக்கு பணம் வேணும், அதுக்காக நான் எல்லாரும் காசையும் நான் பிடிங்கி வச்சுக்கணுமா என்ன? அப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த கொள்ளை அப்படிங்கிற லிஸ்ட்டில் நீங்கள் வருவீங்க. கண்டிப்பாக அந்த பஞ்சமா பாதகத்தில் அந்த இதில் நீங்கள் வரத்தான் செய்வீங்க, கண்டிப்பாக வரத்தான் செய்வீங்க. சரி, நான் வேலை தானே பார்க்குறேன், எனக்கு என்ன இருக்குது அப்படி சொல்கிறாங்க. சாதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரா இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க? வேறு எண்ணத்துக்கு 40 lakhs வரைக்கும் வாங்குறானா? அவனுக்கு ஒர்த்தா போதும், அதை பார்க்கணும் போதும். இன்றைக்கி ஹெச்ஆர்ஸ் எல்லாமே முழிச்சிட்ருக்குறான். இவன் சம்பளம் கேட்குறத பார்த்து நம்ம கம்பெனியை ரன் பண்ணவா, சாஃப்ட்வேர் கம்பெனியை ரன் பண்ண மாட்டாங்கிற அளவுக்கு இன்றைக்கி எல்லா கம்பெனியும் திவாலாகிறது காரணமே இந்த அன்லிமிட்டெட் சேலரிக்கு போகும்போது தான். அப்போ நீயும் ஏதோ ஒரு வகையில் வேலைக்கு போனாலும் நீயும் ஏதோ ஒரு வகையில் அப்படித்தானே, நீங்களும் ஏதோ ஒரு வகையில் அப்படித்தானே பாவத்தை சம்பாதிச்சிட்ருக்குறோம், அப்படித்தானே? பொருளீட்டுதல் மட்டும்தான் நம்முடைய பாவங்கள் சேருகின்றன. ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம ஆளுங்க வைத்தாங்க. அங்கே எங்கெங்கேயோ கொண்டு போய் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் கொண்டு போய் விற்றுருக்குறாங்க. இன்றைக்கி உள்ள அந்த நடுவில் ஒரு தீவு இருக்கே, கச்சத்தீவு. ஸோ அங்கேயெல்லாம் அதான் சென்டர் பாயிண்ட். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மக்கள் அந்த பக்கம் கிழக்கத்திய நாடுகள் எல்லாமே கச்சத்தீவு பெரிய மார்க்கெட். அங்கே வந்து சேல்ஸ் பண்ணி எல்லாம் இங்கேருந்து போகும், அங்கேருந்து அங்கே வரும். அது எல்லாமே கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி விற்றுருக்குறாங்க. அதுக்காக அவங்க அநியாய விலைக்கு விற்கலை. நீங்கள் அநியாய விலைக்கு விற்றாலும் அது உங்களுடைய கர்மாவில் கொண்டு போய் சேரும்.
கர்மாவில் கொண்டு போய் சேரும். நான் போன வாரம் எடுத்தேன், நான் 6ஆவை பற்றி நான் எடுத்தேன். போன மாதம் நான் வந்து 6ஆவை பற்றி எடுத்தேன். ஸோ உங்களுடைய மனிதனுடைய ஹியூமன் 6ஆ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து கொண்டே வருகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இன்னைக்கு உள்ள இனம் புரியாத வியாதிகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இனம் புரியாத வியாதிகள். அதுக்கு என்ன வியாதின்னே சொல்ல முடியலையே, அந்த அளவுக்கு வியாதிகள்லாம் போய் பெருகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த இனம் புரியாத வியாதிகளுக்கு யார் காரணமாக இருப்பாங்க? யார் காரணமாக இருப்பாங்க? நாம காரணமாக இருப்போமா இல்லை நம்மளுடைய செயல்கள் தான்? இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா, எல்லாருமே வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். பின்னாடி உள்ள சந்ததிகள் வந்து பாழாயிருவாங்க அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? எத்தனை பொருட்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு அம்மாயிலெல்லாம் போய் நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். அம்மா ஊரணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாராளமாக குளிக்கலாம். குளித்தாங்க, துணி துவைச்சாங்க. இன்றைக்கி அந்த பக்கமே போக முடிய மாட்டேங்க. அந்த அளவுக்கு சாயப்பட்ட தண்ணி, மற்ற கழிவுகள் எல்லாமே அதில் வந்துச்சு சார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்குது வந்து பார்த்திங்கன்னா. அப்போ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு, அதாவது எளிமைன்னு சொல்கிறாங்க இல்லையா, உங்களுடைய வேலையிலோ அல்லது உங்களுடைய இதுலையோ எளிமையை கடைப்பிடிச்சிங்கன்னா இது எல்லாருமே கடைப்பிடிக்கணும். எல்லாருமே கடைப்பிடிச்சா தான் முடியும். ஒருத்தர் சொல்லிட்டு போனார், நான் இங்கே கூட்டத்தில் உள்ளவங்க மட்டும் பிரயோஜனமே கிடையாது, ஏன்னா இங்கே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேர்ல்டு வைடாக நமக்கு போயிட்டுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்றைக்கி பொல்யூஷன் பண்ணிகிட்ருக்குறோம். காற்றை பொல்யூஷன் பண்ணுறோம், நமக்கு நாமே பொல்யூஷன் பண்ணுறோம். இன்றைக்கி எவ்வளவு சாப்பிடக்கூடாத பொருட்களை எல்லாமே சாப்பிட்டுட்ருக்குறோம். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிற பொருள் 100 ரூபா அப்படின்னா வியாதிக்கு 1000 ரூபா தேவை. அதாவது மும்பையில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 50 வயசு வரைக்கும் ஓடி ஓடி உழைப்பான், 50 வயசுக்கு அப்புறம் சம்பாதிச்சதை வைத்தியத்துக்கு செலவு பண்ணான்னு சொல்லுவாங்க. மும்பை வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கலாம். ஓடு 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 ஓடி உழைப்பாங்க, ஹெல்த்தவே பார்க்க மாட்டாங்க. லாபம் கொள்ள லாபம். அவ்வளோ பெரிய பணக்காரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி உழைப்பாங்களாம். 50 வயசுக்கு அப்புறம் சம்பாதிச்சதெல்லாம் உடம்புக்கு போட்டு செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்களாம். யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த கர்மயோகம் கிரியை இந்த 2வது வருது. இந்த சரியையில் கிரியைன்னு வரும். சரியை 4 சரியை வரும். கிரியையில் 4 கிரியை வரும். யோகத்தில் யோகம் 4 யோகம் வரும். அதே மாதிரி ஞானத்தில் ஞானம் 4 ஞானம் வரும். அதே மாதிரி சரியில் கிரியை 3வது கிரியை வரும். இந்த 3 போட்டிங்கன்னா சரியை கிரியை. இந்த 4வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியைன்னு வரும். அப்போ இந்த கிரியையில் முன்னேறின, அதாவது இந்த கிரியையில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தனக்கு எதுவுமே தேவையில்லை, தான் எதுவுமே தேவையில்லை. நான் என்கிட்ட உள்ள பொருளையும் நான் வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவேன், சாப்பாடு கொடுத்துருவேன். அல்லது தாம் பொருளை வந்துட்டு அந்தவங்களுக்கு தானம் பண்ணுறது. தானம் வேறு தர்மம் வேறு, அது பின்னாடி வரேன். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளே ஒருத்தர் இருந்தார், நேசநாயனார் இருந்தார், அப்படி தானே? அவர் என்ன பண்ணார்? கோமண தண்ணி கொடுத்தார். சிவபக்தியோடு என்ன பண்ணார்? அவர் வந்து வர்ற அடியார்களுக்கு கோமண துணி தான் கொடுத்தாரு. இன்னும் ஒரு சில 64 லைன்மார்களை சாப்பாடு போட்டிருக்காங்க, சோறு போட்டிருக்காங்க. சோறு போட்டவங்களே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? 63 நாயன்மார்களை கொண்டு போய் உட்கார வச்சுருக்கிறோம். துணி கொடுத்துருக்குறாங்க, சோறு கொடுத்துருக்குறாங்க, வந்தவங்களுக்கு உபசரிச்சிருக்கிறாங்க. நிறைய இப்படி காரியங்கள். ஒருத்தர் வந்து ஓடு செஞ்சு அந்த போடுற பிச்சைக்காரங்களுக்கு அது பாத்திரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை இந்த சமுதாயத்துக்கு செய்யுங்க, மனம் கோணாமல் செய்யுங்க. இந்த 4 லிஸ்ட்டில் பாருங்கள், இங்கே எங்கே யாராவது ஒரு வீக்காக இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. நாம் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? நமக்கு மேலே உள்ளவங்களை மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு தான் கிஃப்ட் வாங்கி கொண்டே கொடுக்குறோம். அப்படித்தானே? நமக்கு மேலே உள்ளவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? அவங்க அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. உங்கள் இதை எப்படிங்கிற தான் போடுவான், அது எனக்கு தெரியும். உங்களுக்கு மேலே உள்ளவங்க நீங்கள் கூட தான் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டாங்களா என்ன?
சத்தியமாக. ஆனால் அவங்க கீழே உள்ளவங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்துங்க வச்சு பார்ப்பாங்க. இது எங்கள் தம்பி கொடுத்தான், இது எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தான், இது எங்கள் சித்தப்பா வாங்கி கொடுத்தாரு, இது எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா? இவங்க யாரோ 4வது வீட்டு உரமுறை வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போகிறான், பரிசு கொடுத்துட்டு போகிறான். அப்போ தானம் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த கர்மத்தை நாம் யோகமாக மாற்ற முடியும். நாம் செய்கின்ற செயல்களை யோகமாக மாற்றுவது எப்படி? நீங்கள் செய்கிற செயலை யோகமாக மாற்றுறது எப்படி? யாராவது ஐடியா இருக்கா? இல்லை. இந்த அவங்க அதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த சரியில் கொண்டு வந்தார்கள். பக்தியோடு, அதாவது நீங்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை ஆண்டவனுக்கு செய்கிறது போல் நீங்கள் செய்தால்தான் அது யோகமாக மாறும். அது யோகமாக மாறும். புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த ஒரு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா, இப்போ அன்னதானமும் வச்சுக்கோங்க, கோயிலில் போய் அன்னதானம் இல்லை மற்ற இடங்களில் போய் அன்னதானம் போடுறோமா இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம்? பக்தியோடு சேர்க்குறாங்க அவங்க வந்துட்டு. ஏன் பக்தியோடு சேர்க்கணும்? அதே நம்ம பக்தியோடு சேர்க்கணும். அது முதல் புரிஞ்சுங்க. ஏன் நான் எனக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தா அது வந்துட்டு மாறாதா? ஏன் நம்ம இறைவன் நம்ம இறைவனை சாட்சியாக வச்சு கொடுக்கறது தான். சரியில் கிரியை நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி அன்னதானம்லாம் போட்டிருக்கிறாங்க, மற்ற வேலைகள் எல்லாமே செய்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா பக்தியில் அவங்க இணைச்சி கொண்டு போய் வச்சுருக்கிறாங்க. அதுதான் அங்கே யோகமாக மாறும். யாரோ ஒருத்தர் செய்த காரியம், நீங்களோ அல்லது உங்களோட முன்னோர்களோ யாரோ ஒரு செய்த காரியம்தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது யோகமாக மாறும். நீங்கள் செய்த உதவி உங்களுக்கு வந்தால் அதுக்கு பேர் யோகம் இல்லை. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வசதியாக தான் இருக்கிறீங்க, நல்லா தான் இருக்கிறீங்க, நல்லபடியாக தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் பின்னாடி நம்ம வரும் சந்ததிகளுக்கு அந்த புண்ணியங்கள் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் பக்தியில் இல்லாமல் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு சாப்பாடு கொண்டு போய் சேர்க்குறீங்க, சாப்பாடு கொடுக்க வேண்டியது யார்? படைத்த இறைவனுடைய வேலை, அப்படித்தானே? எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கிறது யார்? இறைவன் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளந்தாகணும். இந்த ஜீவன் இங்கே இருக்கா, இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். இந்த ஜீவனுடைய இங்கே வேலை முடிஞ்சிச்சா நீ கிளம்பு வான்றார். கரெக்டா? அப்போ நாம் அவர் செய்கிற வேலையை நீங்கள் செய்கிறீங்க. இறைவா எனக்கு இந்த பணம் பொருள் கொடுத்துருக்குற, நான் இதை அவங்களுக்கு இப்போ உதவி செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு நன்மைக்கையோடு, அந்த இறை நன்மையோடு நாம் அவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா தான் மட்டும்தான் அது யோகமாக மாறும். யோகம் என்பது நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் எதிர்பாராமல் கிடைப்பது தான் யோகம். திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் எதிர்பார்க்காமல் கிடைப்பது தான் யோகம். எங்கேயோ ஒரு வெளிநாட்டிலையோ இல்லை எங்கேயோ போய் நம்ம மக்கள்லாம் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பசங்களை போய் கேட்டு பாருங்கள், சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே மாட்டான் சார். ஏன்னா நம்ம அவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். சாப்பாடு இல்லைன்னு சொல்லவே மாட்டான். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்கிறோம். வீடு வாசல் இல்லைன்னு சொல்லிக்க மாட்டான். நம்ம வீடு வாசல் எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்குறோம். அப்போ இங்கே இப்போ நீங்கள் அங்கே கொண்டு போய் அவங்க சாப்பாடு கொடுக்க முடியுமா? அவங்களால கொடுக்க முடியாது. நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எங்கெங்கேயோ இன்றைக்கி வேலை பார்க்குறாங்க, வெளிநாட்டிலலாம் வேலை பார்க்குறாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு இல்லாமல் இருக்காது. அதுவும் நம்ம மக்கள் எங்கே போனாலும் தண்ணி பஞ்சம் இருக்காது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எங்கே போனாலும் உங்களுக்கு மற்றவங்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கும். தண்ணி பஞ்சம் இல்லாமல் இருக்குது. நம்மளுடைய மக்கள் முக்கால்வாசி இருக்கல் பார்த்தீங்கன்னா தண்ணி பஞ்சம் அங்கே இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குளம் வெட்டுவதற்கு மற்ற சேவைகள் செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் கொடுத்துருக்குறாங்க. அந்த சேவைகளை இன்றைக்கி செய்திருக்கிறாங்க. எங்கள் ஃபேமிலி எடுத்துக்கிட்டேன்னா அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் சத்திரப்பட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த வாகைக்குளம் அப்படிங்கிறத வெட்டுவதற்கு எல்லாம் செய்திருக்கிறாங்க, பணி செய்திருக்கிறாங்க. எங்கே போனாலும் தண்ணி பஞ்சம் இருக்காது, எங்கே போனாலும் கல்விக்கு பஞ்சமே இருக்காது.
பஞ்சமே இருக்காது. கல்விக்கும் பஞ்சம் இருக்காது, செல்வத்துக்கும் பஞ்சமே இருக்காது. ஏன்னா நம்ம முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய நேர்மை நம்மளை என்னை காப்பாற்றிட்டு இருக்குன்னா அவங்க செஞ்ச புண்ணியந்தான், அவங்க செஞ்ச பாவம். அவங்க பாவம் பண்ணியிருந்தானே சத்தியமாக நம்மளுக்கு நல்லா படுத்தி எடுத்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா அது ஏற்கனவே நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன், எந்த வகையில் அவங்களுக்கு வந்து கர்மா ஏற்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிர் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் எடுத்துருக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் அது போய் உட்காந்துட்டு நம்மளை உயிரை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தானம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தர்மம் தானம் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். ஸோ தானம் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறது. உங்கள் தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் நண்பர்கள், இவர்களுக்கு செய்கிறது பேர் தானம். இன்றைக்கி கடன் கொடுக்குறத விட தானம் கொடுக்குறதே பெரிய பெருசு. ஏன்னா கொடுத்த கடன் திரும்ப வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு லட்சக்கணக்கிலெல்லாம் நம்ம ஆளுங்க தானம் கொடுத்துட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஸோ தானம் அப்படின்னா தெரிஞ்சவங்க உங்கள் சொந்த பந்த நண்பர்கள் இவங்களுக்கு கொடுக்கறது தானம். இது திரும்ப உங்களுக்கே கிடைக்கும். இது உங்களுக்கே கிடைக்கும். இந்த ஜென்மத்திலே நீங்கள் அதை அனுபவிக்கலாம், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் தர்மம் அப்படிங்கிறது தான் பின்னாடியும் வரும், உங்களுடைய சந்ததியர்களுக்கும் வரும். அல்லது நான் ஏற்கனவே எடுத்திருந்தேன், பிறப்பு அடுத்த பிறவியிலும் வரக்கூடியது தான் இந்த தர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். முன்னோர்கள் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க, நாம தான் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறோம். ஸோ தர்மம் செய்தீர்களே ஆனால் நம்ம இந்த ஜென்மத்தில் இது வராது. தர்மம் செய்தால் இந்த ஜென்மத்தில் வராது, அடுத்த ஜென்மத்தில் வரும், அல்லது அடுத்து உங்களுடைய ஜெனரேஷன்ஸ், ஸோ அவங்களுக்கு அது வரும். அது எப்படி சார் எங்களுக்கு இங்கேருந்து அங்கே வரும்? நான் ஏற்கனவே உயிரின் பதிவுகள் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், சரிங்களா? ஏற்கனவே உயிரில் எவ்வளோ நம்ம வி ஹாவ் அ வெரி பிக் ரெக்கார்ட் சிஸ்டம். ஸோ அவர் சோல், நம்மளுடைய உயிர் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட். ஏற்கனவே இதே இதில் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த ரெக்கார்டை தூக்கிட்டு அடுத்த நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம், அடுத்தடுத்த பிறப்புகளுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்த பிறப்புகளுக்கு போகும் பொழுது உங்களுடைய அந்த ரெக்கார்டு நான் ஏற்கனவே எடுத்துருக்கிறேன், அந்த ரெக்கார்டில் உங்களுடைய தர்ம பதிவுகளும் எடுத்து செல்லும். உங்களுக்கு அடுத்த சார் நான் இந்த ஜென்மத்தில் நான் பல கோடிக்கணக்கான ரூபா வச்சுருக்கேன் சார், எனக்கு அடுத்த ஜென்மத்துக்கு நான் எங்கே பறப்பேன், அங்கே உணர்ந்து கொடுத்துருங்கன்னா கொடுக்க முடியுமா? சத்தியமாக கொடுக்க முடியாது. நீ எங்கே பறப்பேன் யாருக்கு தெரியும்? தெரிஞ்சாத்தானே கொடுக்குறதுக்கு, அப்படித்தானே? தெரிஞ்சாத்தானே நம்ம எங்கே பிறந்திருக்கோம் கொண்டு போய் தெரிஞ்சாத்தானே கொடுக்குறதுக்கு. அதான் சொல்லாரு வள்ளுவர், இப்போ தான் சொல்லியிருக்காரு, ஒருவருடைய கல்வி எழுமைப்புக்கும் ஏமாப்படத்துன்னு சொல்லுவார். எழுமைப்புக்கும் ஏமாப்படத்துன்னா அவங்க ஜென்ரேஷனுக்கு தயவு செய்து நினச்சிக்காதீங்க. ஜென்ரேஷன் டீச்சர் பையன் மக்கா இருக்கா இன்னைக்கு, அதை மத புரிஞ்சுக்கங்க. 7 அதாவது 7 பிறப்புக்கும் தான் அவர் கற்ற கல்வி அவருக்கே வரும். இவர் அடுத்த ஜென்மம் எடுத்தார்னா அடுத்த ஜென்மத்திலையும் அவர் கல்வியாளனாக வருவார். இந்த ஜென்மத்தில் அவர் கல்வியாளனாக வந்திருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே உள்ள தொட்டவரை இங்கே வந்து அவர் கல்வியாளனாக ஆயிருக்கிறார். புரிஞ்சுக்கங்க. அப்போ நாம் ஏன் இந்த காலத்தில் நம்ம என்ன சொல்லணும், படிக்க சொல்கிறது பார்த்தோன்னா, நீ இப்போ மட்டும் இந்த இது வராதுரா, பின்னாடியும் அந்த ரெக்கார்டு வரும். உங்கள் ரெக்கார்டு வந்துட்டு நீங்கள் எந்த ஜென்மத்தில் போய் எடுக்கிறீங்களோ அங்கே வரும். நம்மளே ஒருத்தர் சயின்டிஸ்ட் இருக்காரா இல்லையா? ஒரு பையன் சயின்டிஸ்டாக இருக்கார்ல, ரோபோட்டிக் சயின்டிஸ்ட் இருக்காரு இல்லையா? அவங்க அம்மா அப்பா சயின்டிஸ்டா, இல்லை அவங்க தாத்தா பாட்டி யாராவது சயின்டிஸ்டா? யாருமே இல்லை. அப்போ அவர் சயின்டிஸ்டாக இருக்கிறாருன்னா அப்போ ஏற்கனவே முன்னாடி உள்ள தொட்டது அது வருது. அவங்க ஜஸ்ட் தேர் பேரண்ட்ஸ். See, we need one systems to use our karma, அவ்வளோதான். உங்களுடைய கர்மாக்களை கழிப்பறதுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் வேணும். அந்த சிஸ்டம் தான் இந்த உடம்பு, இந்த உயிர் வந்து இந்த உடம்பை வந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது. புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம என்னென்னவோ ரெக்கார்டு வச்சுருக்கிறோம், அந்த ரெக்கார்டு அழிக்கிறது தான் இந்த உயிர் உங்களை யூஸ் பண்ணுது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உயிர் உங்களை யூஸ் பண்ணுது, நீங்கள் இந்த உயிரை யூஸ் பண்ணலை. அது தன்னுடைய வேலையை பார்க்குறது தான் இந்த உடம்புக்குள்ளே வந்திருக்கு. அது மொதல் புரிஞ்சுக்குங்க. கூட உள்ளவெல்லாம் அப்படி இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன்னா நீ ரெக்கார்டு, உன்னுடைய ரெக்கார்டு அப்படி இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை.
அது சொல்கிறா, ஒரே குடும்பத்தில் தான் இருப்பாங்க, 2 பேர் பெரிய பணக்காரனாக இருப்பான், 2 பேர் ஏழையாக இருப்பான். பார்த்தீங்கன்னா காரணம் அதுதான். அந்த அம்மா நீ பணக்காரனாகனு சொல்லிட்டே வளர்த்தாங்க, இல்லை நீ ஏழையாக போகலன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இல்லை, அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த இடத்துல அது சூஸ் பண்ணும். உயிர் தான். நீங்கள் என்னை பெற்றவங்க தயவுசெய்து கேட்க, நீ ஏன் பெத்தேன்னு கேட்காதீங்க. நீங்கள் தான் ஈஆர்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணி இந்த பேரண்ட்ஸை தேடி வந்திருக்கிறீங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மாவை இந்த உடம்புல போனால் தான் நான் இது பண்ண முடியும். அப்படி தானே இன்றைக்கி நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பிரிச்சிருக்கோம் இல்லையா? பல் டாக்டர்கிட்ட எங்கே போனோம்? காது டாக்டர்கிட்ட போவீங்க, பல் டாக்டர் தான் போவீங்க. காது பிரச்சனை எங்கே போவீங்க? இருதய டாக்டர்கிட்ட போவீங்க, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான் போவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் உயிரோ என்ன செய்யும், இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பெஷலிட்டி பேரண்ட்ஸை தேர்ந்தெடுத்து அங்கே போய் உட்காந்துரும். அதை மொதல் புரிஞ்சுங்க. நமக்கு வர்றதும் அப்படி தான், வந்ததும் அப்படி தான், வாச்சதும் அப்படி தான். நம்ம என்ன செய்யும்? அது நாம் வாங்கிட்டு வந்த கர்மாக்கள் இல்லையா? இப்போ நம்ம சரி வந்தவங்க தான் சரியில்லை, வாச்சதான் சரியாக இருக்காருன்னு அதுவும் இல்லையே. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? நம்மளுடைய சுழற்சி, நம்மளுடைய கர்மாக்களை நாம் அங்கே கழிக்கிறது தான். நம்ம உங்களை யூஸ் பண்ணுவோம், இந்த உடம்பு உங்களை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு இதையும் இந்த கர்மாவில் கொண்டு போய் சேர்த்தாங்க. சரியைக்கு அடுத்தபடியாக இந்த கிரியையை கொண்டு போய் வச்சாங்க. புரிஞ்சுக்குங்க. சரியை பக்தி வேணும். இந்த உலகத்தில் பக்தி இறைவனுக்கு அடிபணி, இறைவனே வணங்கு. சொல்லாத மதங்கள் இருக்கா இன்னைக்கு? எந்த மதத்திலேயாவது இறைவனை வணங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறா? கிடையவே கிடையாது. இறைவனே முதல்ல வணங்கு, அவங்கள நீ வணங்கு, சரியை பண்ணு. அதுக்கப்புறம் கிரியை. அவனை பார்த்துட்டியா, உன் கூட உள்ளவங்களை எல்லாம் பார், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய், உன்னுடைய சமுதாயத்தில் தேவையான உதவிகளை செய். அப்படி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி சமுதாயத்தில் எதுக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பேர், புகழ், அப்புறம் போட்டோ, இது போடுறதுக்காக வேண்டியே நிறைய பேர் உட்காந்துட்ருக்குறாங்க. அதுக்கு தானே இன்றைக்கி உட்காந்துட்ருக்குறோம். ஒரு முதலாளியை பார்த்தீங்கன்னா அவர் 5 பைசா கூட்டி கேட்குறாரு சம்பளம். ஒரு பீஸ் நெசவாளி பார்த்தீங்கன்னா, ஒரு விசை தெரிய நெசவாளி 5 பைசாவா 10 பைசாவா கூட்டி கேட்குறாங்க. தரமாட்டேன், நான் 2.5 பைசா தான் தருவேன் அப்படிங்கிறார். தரமாட்டேன், நான் 2.5 பைசா தான் தருவேன். 5 பைசாவுக்கு 15 பைசாவே கூட்டு கொடுக்கலாம், கொடுக்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் எங்கேயாவது ஸ்கூலோ ஏதாவது சத்திரமோ அங்கே கொண்டு போய் லட்சக்கணக்கில் கட்டடம் கட்டி வச்சுருப்பார். பார்த்துருக்கீங்களா? அவர் பேர் எல்லா பேரும் போட்டு இவங்க உபயாஸ்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டடம் கட்டி வச்சுருப்பாங்க. எது கட்டடம் கட்டி வச்சுருக்குறான்? இவனுக்கு 2.5 பைசா கூட்டி கொடுக்க வைக்கல, அங்கே கட்டடமாக இவர் பேரில் கட்டி வச்சுருப்பார். இல்லை மற்ற இடங்களுக்கு கொண்டு போய் தானே. ஏன்னா ஏய்த்திச்சு இந்த வரி வருதுல்ல, வரி ஏய்ப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த கட்டடத்தை ஒரு 50 லட்ச ரூபாய் கட்டிட்டு 1 கோடி ரூபாய் கணக்கு காமிச்சிருவாங்க. இப்படித்தானே இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. இன்றைக்குள்ள தொழில்முறை அப்படித்தானே, தொழில் அதிபர்கள் அப்படித்தானே பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்ககிட்ட நீ முதலாளி அப்படிங்கிற நிற்கிறதுக்கு காரணம் அவன் தானே. அவன் இல்லாட்டி நீ முதலாளியா? எல்லாரும் ஓடி போயிட்டாரு, நீ யார்? நீயும் தொழிலாளி தான். அப்போ அந்த ஒரு ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு அந்த ஒரு 2.5 பைசா கேட்பான், தரமாட்டான். அந்த வரி ஏய்ப்புக்காக வேண்டி அங்கே கொண்டு போய் அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் கட்டி வச்சுருப்பான். அந்த கட்டடங்களை கட்டி வச்சுருப்பான், இந்த சமுதாய கூடத்தை கட்டி வச்சுருப்பான், இல்லை வேறு ஏதோ ஒரு கோயில்களுக்கோ அதுக்கு கட்டி வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா ஏன்னா அங்கே போய் தான் நம்ம பொய்க்கணக்கு காமிக்க முடியும். பொய்க்கணக்கு காமிச்சிருப்பேன். முன்னேற்றமடைந்த நாடுகளில் எங்கேயாவது நீங்கள் போயிருக்கீங்களா? முன்னேற்றமடைந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க, நீங்களாம் ஒரு சில பேர் வாரின்லாம் போயிருக்கிறீங்கள. வரியை சரியாக பயன்படுத்துகிறார், அவ்வளோதான். அவர்கள் மக்களும் சரியாக வரியை கட்டுகிறார்கள், அந்த வரியையும் சரியாக அவர்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. யார் அங்கே வரி ஏய்ப்பு பண்ணவே முடியாது, எங்கேயும் நீங்கள் வரி ஏய்ப்பே பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவில் தான் அங்கேயும் இருக்குது, இல்லாமல் எல்லா இடத்துலையும் லஞ்சம் இது இல்லாமல் இருக்காது, எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் நம்மளுடைய சமுதாயம், நம்முடைய சாலைய சமுதாயம் சரியாக நம்முடைய முன்னோர்கள் நம்மளை வழிநடத்தி வந்தார்கள். இப்போ நாம் அதை நம்மளுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அதை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி இங்கே உள்ள பையனுக்கு தறினா என்னன்னு தெரிய மாட்டேங்க, கூடத்தில் என்னன்னு தெரிய மாட்டேங்க, பாரம்னா என்ன தெரிய மாட்டேங்க, பாவு சுற்றுறதுனா என்ன தெரிய மாட்டேங்க.
அது என்னமோ ஏதோ சொல்கிறீங்க, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. அப்போ நாம் பிள்ளைகளை அங்கே கொண்டு போய் காமிக்கணும். மற்ற இனத்தவர்கள் நல்லாவே செய்கிறாங்க சார், நம்மளோட சூப்பராகவே செய்கிறாங்க சார். நான் கூட செயல் குழு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், ஒரு ஒரு சிறு சமுதாயம், சிறு ஊருக்காரங்க தனியாக மண்டபம் வச்சுருக்குறாங்க. அந்த மண்டபத்தில் தான் அவங்க சொந்த பந்தங்கள், அவங்களுக்கு கல்யாணம் இல்லை ரிசப்ஷன் எல்லாமே அந்த மண்டபத்தில் நடத்துகிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனும் ஏதோ நடத்துகிறாங்க. ஆனால் நம்ம இவ்வளோ பெரிய பணக்காரங்க உள்ள இடம் இந்த சென்னை பார்த்தீங்கன்னா, நமக்குன்னு நடத்துறதுக்கு வாடகை எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். படித்து என்ன செய்ய, இவ்வளோ தொழிலதிபர்கள் இருந்து என்ன செய்ய. இன்றைக்கி நாம் ரெகுலராக நாம் இந்த மீட்டிங் நடந்துட்டு வர்றோம், ஆனால் நம்ம கட்டடம் இல்லை, வாடகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்கள், நம்ம இவ்வளோ தொழிலதிபர்கள் இருந்தும் ஒரு சிறு கட்டடம் கூட நமக்கு சொந்தமாக இல்லை. அந்த அளவுக்கு இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா. இதுக்கு நாராயணன் ஏதோ ஒரு முயற்சி எடுத்தார், அது இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. நாங்கள் இன்னும் அதை எதுவும் இது பண்ணாமல் இல்லை. ஸோ நமக்குன்னு நம்ம இந்த இதுக்குன்னு தனியாக ஒரு ட்ரஸ்டி போட்டு தனியாக அந்த ஒரு கட்டடங்கள் கட்டி வச்சோம்னா நம்மளுடைய நம்ம ஃபங்க்ஷன் நம்ம எந்த ஃபங்க்ஷனும் நம்ம அங்கே போய் நடத்திக்கலாம் சார். அந்த இடத்துல போய் நடத்திக்கலாம் சார். நம்மளுடைய சலுகையான விடையில் நம்ம நடத்திக்கலாம் சார். நமக்கு இன்றைக்கி உள்ள ரெண்டெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, ஒரு கட்டட ரெண்டோ இல்லை மற்ற இடங்களோ மீட்டிங் இல்லை ஒரு திருமணம், காது குத்து இல்லை நிச்சயதார்த்தம் எது நடத்தினாலும் மினிமம் 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் பார்க்க வாடகை குறைஞ்சி நீங்கள் எடுக்க முடியாது, கட்டடங்களை எடுக்க முடியாது. மினிமம் 1 லட்சத்துக்கு குறைஞ்சி நீங்கள் எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரொம்ப மலிஞ்சு போய் தான் கிடக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 1 லட்சம்னா நீங்கள் ஒரு காசே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு, மலிஞ்சு போச்சு. இப்போ நம்ம அப்போ அந்த காரியங்களை செஞ்சுருக்கோமா, நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம முன்னோர்கள் சத்தியமாக செஞ்சுருக்கிறாங்க. எல்லா முருகன் கோயிலையும் மடத்தை கட்டி வச்சுருக்காங்க. நீ அங்கே போய் தங்கிக்கோ, அங்கே உனக்கு சேவை செய்ய வேண்டிய சேவை செய், சாப்பாடு போடு, நீ தங்கிக்கோ, உன் குழந்தை குட்டிகளோடு போய் தங்கிக்கோ. மதுரையில் இருக்குது, பழனியில் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது, திருப்பரங்குன்றத்தில் இருக்குது, எல்லா காசி வரைக்கும் இருக்கான் ரெக்கார்டில். காசியிலே இருக்குது, சிதம்பரத்தில் இருக்குது, பெரிய பெரிய ஸ்தலங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக கட்டி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அன்னைக்கு ஏதோ அவங்க கொடுத்தது 1 ரூபா 2 ரூபா அரையனா காலனா தான் கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி அதுவே கஷ்டம். அன்றைக்கி அந்த ஃபண்டு தொகை கொடுக்குறதே கஷ்டம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற முதலாளிகள் தாராளமாக செய்யலாம். நமக்கு சென்னைக்குன்னு தனியாக நீங்கள் இப்போ நம்ம இங்கே எல்லா ஊர்லேயும் சேர்ந்து இருக்கிறோம், அப்படி தானே? இல்லை ஒரு ஊரில் மட்டும் இருக்காங்களா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூரைநாடு சார்களும் இங்கே சார்ந்து இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவர் கூரைநாடு பார்த்தீங்கன்னா அப்புறம் நாகர்கோயிலேருந்து வர்றாங்க. 2 பேரும் அங்கே நாகர்கோயில் வந்திருக்கீங்களா? யாராவது போன மாதம் வந்திருந்தாங்க நாகர்கோயில் சாலியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சாலியர்களும் இந்த ஐயா ஆந்திர பிரதேஷ், அந்த ஐயா ஆந்திர பிரதேஷ் அவங்க அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இங்கே சென்னையில் எல்லாருடைய இது இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு அந்த செலவுலையும் அத்தனை இடத்த கட்டினாங்க. நாம் இன்றைக்கி இவ்வளோ வசதி இருந்து கட்ட முடியாமல் உட்காந்துட்ருக்குறோம். இங்கே சங்கத்துக்கு வந்தால் எவ்வளோ அடிக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்குறாங்களே ஒழிய, ஏதோ ஒரு பதவிக்கு உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு சம்பாத்தியத்தை நம்ம பண்ணிட்டு போகலான் தான் வராங்களே ஒழிய, இந்த சங்கத்துக்கு நம்முடைய முன்னோர்கள் அவங்க நாட்டாமையாக இருந்தாங்க, காரியதர்சியாக இருந்தாங்க, அந்த ஊருக்கு காரியதர்சியாக இருந்தாங்க. அந்த ஊருக்கு இன்னைக்கு உள்ள கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஊரில் உள்ள கோயில்கள்லாம் அவங்க தான். இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒரு புது கோயிலை கட்டியிருக்கோமா? யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது ஒரு பிள்ளையார் கோயிலை கட்டி வச்சுருக்கோமா? ஒரு பிள்ளையார் கோயிலை கூட கட்டி வைக்கல. யோசிச்சு பாருங்கள். சரி, அட்லீஸ்ட் அந்த பழைய கோயில்கள் இருக்குது, நம்ம கோயில்கள் இருக்குது, அங்கே கொண்டு போய் ஏதாவது ஒன்று கட்டியிருக்கிறேன்னா, திருச்செந்தூர் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொண்டே கொட்டுறான், பழனியில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் கொண்டு போய் கொண்டுறான். தான் ஊரில் ஒரு கோயில்கள் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விளக்கேற்ற முடியாமல் அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சில பக்தர்கள்லாம் எடுத்து செய்கிறாங்க. எங்கள் ஊர்லெலாம் ஒரு குரூப்பே இருக்குது, ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் பாடி அதை ஏதோ செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ தர்மம் அப்படிங்கிறது இல்லை. இந்த தர்மம் மட்டும்தான் இந்த கர்ம யோகாவை நீங்கள் மாற்ற முடியும். கர்மயோகம் அப்படின்னா நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் தர்மம் செய்கிறீர்களோ அது நம்மளுக்கு தர்மமாக இன்றைக்கி அவங்க கட்டி வச்சுட்டு போக போய் தான் நாம் இன்றைக்கி அதை அனுபவிச்சுட்ருக்குறோம்.
இன்றைக்கி அந்த அந்த இடத்துல இன்றைக்கி நிலம் இன்றைக்கி மதுரையில் உள்ள இடத்த எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு சென்டிமீட்டர் நிலம் வாங்கியிருங்க பார்ப்போம். இன்றைக்கி அந்த இடத்துல எத்தனை கோடி ஆனாலும் கிடைக்காது. திருப்பரங்குன்றத்தில் எடுத்து பாருங்க, பழனியில் யோசிச்சு பாருங்க, பழனியில் எவ்வளோ மெயினான இடம், பழைய கோயில் பக்கத்திலே நம்ம மடம். இன்றைக்கி எத்தனை கோடி கொடுத்தா கூட இன்றைக்கி அந்த அந்த இடங்களை நீங்கள் வாங்க முடியாது ஐயா. அப்போ அந்த தர்மம் தானே. அப்போ அது நமக்கு யோகமாக தான் நமக்கு இருக்குது. நாம் இன்றைக்கி சம்பாதிச்சிட்டோம், பழகிட்டோம், நல்ல பணம் சம்பாதிச்சிட்டோம், நம்ம கொண்டு போய் என்ன சொன்னால் அங்கங்கே உள்ள லாட்ஜில் போய் ரூம் எடுத்துக்கிறாங்க. இன்றைக்கி உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முடியாதவங்க, நம்ம சித்தப்பா சித்தி மாமா மாமனார் அவங்கெல்லாம் ஏழையாக தானே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க இன்னும் வசதி இல்லாமல் தானே இருக்கிறாங்க. அவங்க அங்கே போய் ரூம் போட்டு தங்க முடியுமா அவங்களால? அவங்க எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம மடத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு பொதுவான இடத்த தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அதை செய்யணும்னா நம்ம தர்மம் செய்யாதான். தர்மம் செய்யாமல் நீங்கள் முடியவே முடியாது. தானம்னா நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க பந்தங்கள் பண்ணுறதா தானம் சொல்லிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா தர்மம் செய்யாமல் சத்தியமாக உங்களுடைய சந்ததியினர் சிறப்பாக வர முடியாது. சிறப்பாக வர முடியாது, சத்தியமாக சொல்கிறேன், சிறப்பாக வர முடியாது. ஆனால் நாம் எங்கேயோ ஒரு இடத்துல பிறண்டிருக்கோம், நான் படிச்சிருக்கிறேன், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாம் என்ன செய்கிறோம், உனக்கு ஒன்றும் தெரியாது என்ன சொல்கிறோம். இன்றைக்கி அப்பா அம்மா பார்த்துட்டு உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தானே இன்றைக்கி சொல்கிறோம். அப்படி தானே வந்த தலைமுறைகள் எல்லாமே முதல் தலைமுறையாக தான் இருக்கும். இங்கே வந்து படித்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்க டிகிரி படித்தாங்களா? படிக்கலை. எல்லாருமே நெசவாளி தான் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ இங்கே உட்காந்துருக்கே சொல்லுங்கள், எல்லாருமே நீங்கள் முதல் தலைமுறை தானே, ரெண்டாம் தலைமுறையா படிப்பில்? ரெண்டாம் தலைமுறை ரொம்ப ரேர், ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இப்போ இங்கே இருக்கிறவங்களே சொல்லுங்கள், எல்லாருமே முதல் தலைமுறை தான். நம்ம அப்பா அம்மா படிக்காதவங்க தான், சத்தியமாக சொல்கிறேன், படிக்காதவங்க தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. அப்போ அவங்க அந்த சூழ்நிலையில் அவங்க படிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தானே அவங்கள படிக்க வச்சு வெளியே அனுப்புகிறாங்க. என் பையன் ஊருக்கு போயிருக்கிறான், அவன் நல்லா முன்னேறுவான், அவனுக்கு ஏதாவது ஏதோ வந்து உதவி செய்வான், கடைசி காலத்தில் வந்து உதவி செய்வான் அப்படி சொல்லித்தானே மாமா தன்னுடைய பேக்கை கொடுத்து விடுவார். அப்போ நமக்கு ஒன்றும் இல்லை. டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரும்போது மெட்ராஸுக்கு தூக்கிட்டு வர்றோம் இல்லையா? ஒரு சில பேர்லாம் ஒரு பை தான், 2 வேட்டி 2 சட்டை, இல்லை 2 பேண்ட்டு 2 சட்டையை மட்டும் தூக்கிட்டு வரான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம், அப்படித்தான் வந்திருக்கோம். எடுத்து யாருமே இந்த இதில் முதலாளிங்கிறது யாருமே கிடையாது. திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இப்போ வந்து கொள்ளையடிக்கிறது தான். திருப்பி சொல்கிறேன், நான் வந்து உழைக்கலை, கொள்ளையடிச்சது தான். முதலாளிகள் பார்த்தீங்கன்னா உழைச்சிருக்காங்க, உழைக்கல. அதான் உழைப்புக்கு மேலே கொள்ளை தான் இருக்குது, அதிகமாக இருக்கே ஒழிய அது கண்டிப்பாக நேர்மையான வழியில் சம்பாதிச்சு இவ்வளவு செய்ய முடியாது. அல்லது பேங்க்கில் லோன் வாங்காமல் இவ்வளோ பெரிய முதலாளியாக உட்கார முடியாது. அந்த முதல் ஒன்று லோன் வாங்கியிருப்பான், இல்லை கொள்ளையடிச்சிருப்பான். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதில் தான் அவங்க முதலாளியாக உட்கார்ந்துருக்க முடிய பரம்பரையாக நம்மளுடைய சமுதாயம் பெரிய பரம்பரையெல்லாம் கிடையாது. எல்லா ரெக்கார்டும் இருக்குது. நம்மளுடைய ரெக்கார்டு காஞ்சி மடத்தில் இருக்குது, நம்ம ரெக்கார்டு சிவகங்கை சேத்தூர் சமீந்தார், ஸோ அவங்கள்ட்ட இருக்குது ரெக்கார்டு, எல்லாமே நம்ம ரெக்கார்டு இருக்குது. சிதம்பரம் படங்களில் நம்மளோட ரெக்கார்டுகள் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்மளோட ரெக்கார்டுகள் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அதுமாதிரி அன்றாடம் வேலை செய்து அன்றாடம் பிழைப்பு நடத்தினவங்க தான். அதனால் தயவு செய்து கர்மாவை செய்து, அதாவது தர்மத்தை செய்து யோக முறையில் வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளோ அதை தயவு செய்து செய்யுங்க. நான் சொன்ன லிஸ்ட்டு பிரகாரம் தயவு செய்து பண்ணி பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறீங்களா, வசதியாக இல்லை உங்களுக்கு, உங்களோட சுற்றத்தார்களை முதல்ல பாருங்கள். அங்கே கல்வி கொடுங்க. அங்கே அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுதோ அதை கொடுங்க. அவன் அங்கேருந்து இடம் நீ தேடி வாரானா, அவனுக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுங்க. ஒரு சமூகம் சொல்லக்கூடாது, என்ன எந்த ஜாதியை நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சமூகம் இருக்குது, திருநெல்வேலியிலேருந்து பேக்கை கிளம்பிட்டு வந்துடுவார், அங்கே போய் மாமா வீட்டில் போய் தங்கிக்கலான்றோம், அங்கே தங்கி வச்சுருவோம். அவன் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கு அவன் தனியாக நிற்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தில் வச்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்குங்க, சாதியை சொல்ல வரும்பல, ஏன்னா இதெல்லாம் பார்க்குறாங்க. அந்த பையன் தனியாக வர்ற வரைக்கும் அவங்க வீட்டில் ஒரு ஆளாக வச்சு அவங்கள வளர்த்து ஆளாக்குனதுக்கப்புறம் அவங்க விட்டுருவாங்க. பட் அந்த குடும்பம் அந்த பையன்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காது ஐயா, எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காது. அந்த அளவுக்கு இன்றைக்கி நம்ம பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நம்ம பசங்களும் வர்றாங்க, அங்கேருந்து பேக்கை தூக்கிட்டு வர்றாங்க, டிகிரியை முடிச்சுட்டு வர்றான், வேலை இல்லாமல் உட்காந்துருக்குறாங்க.
இதே இந்த மடத்துலேயே இருக்கிறாங்க நிறைய பேர், வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அடுத்த என்ன செய்யணும்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் கூப்பிட்றேன், இந்த மாதிரி மீட்டிங்க்கு வாங்க. இங்கே நிறைய பிஸ்னஸ்மேன் இருக்கிறாங்க, நிறைய கல்வியாளர் இருக்கிறாங்க, நிறைய கல்வியில் உதவி செய்கிறவங்க, அடுத்தடுத்த போஸ்டிங்கு. இப்போ அவர் சொன்னார் பிஹெச்டி பண்ணி எம்எட் பண்ணி அவருக்கு அவருக்கு தெரியுது, அது பண்ணி கொடுத்துட்டாரு. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஆள் இல்லை. இன்னும் அவங்க அம்மா அப்பாவே நம்மள மாதிரி தான், படிக்காதவங்க தான். அவங்க பார்த்திங்கன்னா அந்த உதவி தயவு செய்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உதவியாக இருக்கும். ஸோ எல்லா தர்மத்தை விட, எல்லா தானத்தை விட கல்வி தானம் தான் உயர்ந்ததுன்னு எல்லா மக்களும் சொல்லியிருக்காங்க. அன்னதானம் உயர்ந்தது கிடையாது, கல்வி தானம் தான் மிக உயர்ந்தது. அந்த கல்வியை நாம் நம்மளுடைய சமுதாயம், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்வோம். ஸோ இன்றைக்கி இந்த கர்மயோகத்தில் கொஞ்சம் ஒரு சிறு அளவு தான் நாம் பார்த்துருக்குறோம். ஏற்கனவே பக்தி யோகாவில் எல்லாத்தையும் சிறு அளவு அடுத்த மீட்டிங் வந்தேன்னா கண்டிப்பாக நான் நிறையா எக்ஸல் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.